ரீசெண்டா SGO Mine அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனியில எல்லா விஷயங்களும் ஸ்கேம் சொல்லி நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். பட் அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்றதுக்காக என்கிட்ட சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு அவங்களோட ஃபவுண்டர்ஸை தெரியும், அவங்களுடைய சோஷியல் மீடியா மேனேஜரை தெரியும், அவங்க எப்போ வெப்சைட் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு காலம் ரன் பண்றாங்க, எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோட இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. சார் சவுண்ட் வரலையே சார், எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்னப்பா வீடியோட இன்ட்ரோல தான் சொன்னேன் அது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி, என் ஃபேக் இல்லை அப்படின்னு சொல்லி, ஸ்கேம் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் இன்ட்ரோவில் வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்ற அந்த இன்ட்ரோ வருது, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ற இன்ட்ரோ வருதுன்னு சொல்லி திங்க் பண்ணீங்கன்னா என்னவா இருக்கும்? நிச்சயமா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேச போறோம். ஓவரா நான் பேச விரும்பல, ஜஸ்ட் ஜம்பிங் டு த டாபிக். அதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்றேன். ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நம்ம போட்டது கிடையாது. ஸ்கேமை பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். MTFE ட்ரேடிங்ல ஆரம்பிச்சு, Fugoல ஆரம்பிச்சு, R2Fல ஆரம்பிச்சு, இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் வந்துகிட்டு தான் இருக்குது. நாங்களும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா போகலாம். நான் அவங்களோட ஃபவுண்டர்ஸை பத்தி டீடைல்ஸும் சொல்றேன், அவருடைய சோஷியல் மீடியா மேனேஜர் யாருன்னு சொல்றேன், அவரோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சிருக்கிறேன், அவர் எந்த நாட்டில் இருக்காரு, எல்லா விஷயங்களையும் இதுல டீகோட் பண்ணி ஒன் பை ஒன் டீடைலா பார்ப்போம். SGOMine.com அப்படின்னு சொல்றது தான் அவங்களுடைய வெப்சைட். சரி, என்ன பேசிக்கா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களுடைய காசை எடுத்து மைனிங் பண்ணி, மைனிங் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை, மிஷின்ஸ் எல்லாம் பொருத்தி கிரிப்டோவை அவங்க மைன் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ல நாங்க உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், சிம்பிளா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு அந்த விஷயம் தெரியும், மைன் பண்ணி உண்மையிலேயே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நானே கோடியில போட்டு கோடியில ஏர்ன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேனே தவிர இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் யாருமே உண்மையிலேயே விரும்ப மாட்டோம். இதே வழியே ஃபாலோ பண்ணி நம்மளால லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு $5 போட்டீங்கன்னா ரெண்டாவது டைம் நீங்க போடும்போது $5 போட முடியாது. அதை விட ஹையா தான் காசு போடலாமே தவிர குறையவே குறையாது. எக்ஸாம்பிளுக்கு $5 போட்டீங்கன்னா செகண்ட் டைம் நீங்க போடும்போது $10 போடணும், தேர்ட் டைம் போடும்போது $10 போட முடியாது, $15 தான் போடணும். ஸோ இதுல காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்துட்டு கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர குறையிறதுக்கு போகாது. பிகாஸ் அப்பதான் நீங்க மோரான காசுகளை உள்ளுக்கு வச்சிருப்பீங்க, அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? ஸோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரி, இவங்க வெப்சைட்ல இருந்தே பார்த்துருவோமே. இதுலயே சில டேட்டாஸ் வந்து ஃபோல்ஸா இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லுவோம், பிட்காயின் வந்து நஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, -0.3 இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இப்போ பிட்காயின் வந்து ரொம்ப ப்ராஃபிட்ல இருக்குது. அது ரீசனா நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாம் சும்மா ப்ரோக்ராமிங்ல வந்து ஜென்ரலா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல அவங்க சொல்ற விஷயம் வந்து SGOல நீங்க போட்டீங்கன்னா 0%, அதாவது உங்களுக்கு எந்த வித ரிஸ்க்குமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றதை கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் காட்டுறாங்க, என்னென்ன விஷயங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. இதுல ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 600% இருக்குது. அதனாலதான் இப்ப நிறைய பேர் இதை வாங்குவாங்க. இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா 600% வந்து ரிட்டர்ன் ரேட் தாரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. $50 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் போல. சோ இதை பை நோ அப்படின்னு சொல்றதை நான் கிளிக் பண்ணேன். அதாவது $50 போட்டோம்னா நமக்கு $300 தராங்க. சோ பை நோ போட்டோம்னு சொன்னா ஒர்க் ஆகாது. சோ சிஸ்டம் எரர் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா தான் நம்ம இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து இப்ப நான் ஹோம் பேஜுக்கு மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம், லெஜிட்டா இல்லையான்னு பாக்குறதுக்கு அதுதானே ஒரே வழி. இந்த இடத்துல டொமைன் வந்து சுவிட்ச் ஆயிருக்குது பாருங்க, SGO/ அப்படின்னு சொல்றது ஹெட் ஆயிருக்குது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, SGO Mine அப்படின்னு சொல்றது மட்டும் தான் இருக்குது. அவங்களோட டொமைன் மாத்திரத்துல ஒரு பிரச்சனையானு கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல, அது அவங்களுடைய டொமைன். இது வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இது ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. பட் இதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயங்கள், ஸ்ரீலங்காவில் நடந்த ப்ரோக்ராம், ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி விஷயங்களை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. காசை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க பைனான்ஸ்ல தான் வாங்குவாங்க. ஏன்னா பைனான்ஸ்ல காசை ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா உங்களால கேஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ரல் பேங்கோட ரூல்ஸ் படி பைனான்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றது ப்ரோஹிபிட்டட், அதாவது நீங்க யூஸ் பண்ண முடியாது. நீங்க போய் கேஸை ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல மாறி கேஸ் போடுற அளவுக்கு நீங்க ஒரு ப்ரூஃபை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே பைனான்ஸ்ல வந்து காசை வாங்குறாங்க. சரி, இதனுடைய ஃபவுண்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, காப்பி த இமேஜ் URL அப்படின்னு சொல்றதை நான் ஃபைண்ட் பண்றேன். ஃபைண்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா கூகுள் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். கூகுள் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். இதுல வந்து நம்ம கூகுள்ல ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, ஒரு இமேஜோட URL நம்ம இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்றத அது வந்து எடுத்து தரும். இதே மாதிரி இமேஜ் இன்டர்நெட்ல எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இவருடைய இமேஜ் வந்து இந்த YouToday அப்படின்னு சொல்ற இந்த வெப்சைட்ல இருக்குது. YouToday அப்படின்னு சொல்ற வெப்சைட்ல இவரை பத்தி ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்து இருக்குது. கர்டானோ ஃபவுண்டர் ஷட் டவுன் மிட்நைட் டிராமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்குது. ரைட்? அதாவது கர்டானோ அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர்
ஃபவுண்டர் தான் இவர். அவரை பத்தி ஒரு ஆர்டிகலும் வந்துருக்குது. ஸோ இவருடைய பிக்சரை தான் அந்த வெப்சைட்ல ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் காமெடியான்னு கேட்டா இல்ல, இதை விடையும் ஒரு காமெடியான ஒரு விஷயம் இருக்குது. இதுல தான் நான் அதை வியக்கிறேன். பிகாஸ் வந்து இப்ப இதுல ஒரு வீடியோ இருக்குது பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி. My name is Edward, online marketing manager at SGO Mine, and our corporate culture is people oriented. இப்போ அவர் சொல்றாரு சிம்பிளா 48 செகண்ட் வீடியோ, ஓகேவா? இதுல அவர் சொல்றாரு நான் SGOட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இவரையும் நாம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுமா இல்லையா? ஸோ அதே கூகுள் ஃபீச்சரை யூஸ் பண்ணி இவரையும் நம்ம கண்டுபிடிப்போம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் வந்து இதுல பிடிக்கிறேன், ஓகேவா? ஒரு மூஞ்சி வச்சு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பிடிக்கிறேன். நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்றேன், ஓகேவா? இப்போ அப்லோடுக்கு போறேன், அந்த பிக்சரை வந்து அப்லோட் பண்றேன். அந்த பிக்சரை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிக்சரை வந்து இப்போ அவர் ஃபேஸ் தெரியுற மாதிரி நான் ட்ரெக் பண்றேன். ஃபேஸ் தெரியுற மாதிரி நான் ட்ரெக் பண்ணும்போது இதே மாதிரி ஃபேஸ்ல அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு ஃபைன் பண்ணி தந்துரும். இப்போ இதுல நான் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறேன் அவரை மூஞ்சி வச்சு. ஸோ இதுல நம்ம சர்ச் பண்ணும்போது பாருங்க, அவருடைய ப்ரொஃபைல் வந்து ஃபைவர்ல இருக்குது. ஃபைவர் அப்படின்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ரைட்லேயே நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் பத்தி டீச் பண்ணோம். இது ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். இதுல என்ன சர்வீஸ் வேணாலும் யார் வேணாலும் ஆஃபர் பண்ணலாம், ஓகேவா? இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொன்னா சாம் அப்படின்னு சொல்றதான் அவரோட பேரு. இவர் என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஸ்கிரிப்டை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதை பேசி தருவாரு. இவரோட பிரைசிங் லிஸ்ட் பார்த்தோம்னா $5 25 வேர்ட்ஸ் பேசுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு. ஸோ இதுல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுமே, அந்த வீடியோல வந்து ஒரு 1 மினிட்டுக்கு ஒரு 150 வேர்ட்ஸ் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சா கூட ஒரு $30 தான் இவர்கிட்ட இந்த சர்வீஸை வாங்கியிருப்பாங்க. ஸோ இவர் எப்படி எப்படி எல்லாம் வீடியோ போடுறாருன்னு சொல்றதை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஓகே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. இப்போ இதுல இருந்து வீடியோ ப்ளே பண்றேன். My name is David. I'm the co-founder of Trade Squad. ஓகே, இதுல அவரோட பேரு டேவிட். அவரு கோ-ஃபவுண்டரா இருக்கிறாரு இந்த வீடியோல. இப்போ அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் ப்ளே பண்றேன். Have you ever wondered how you can recover funds, investments or cryptocurrencies from scammers and frauds? Then I have the best news for you. ஓகே, இதுல ஸ்கேம்ஸ் பத்தி கேக்குறாரு. கிரிப்டோல நீங்க எப்படி ஸ்கேம் ஆகிறதுல இருந்து தப்பிக்கிற அப்படின்னு சொல்லி. இதுல பேசிக்கான கான்செப்ட் வந்துட்டு சிம்பிள் தாங்க. அதாவது அவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்க, இவரை நடிச்சு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ஸோ இவர் தான் அதனுடைய சோசியல் மீடியா மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது இவ்வளோ இப்போதும் அவங்க அதுல யூஸ் பண்ணிக்கிற அவ்வளோ டேட்டாவுமே வந்து ஃபோர்ஸான டேட்டா. எவ்வளோ டம்மி டேட்டாவை ஃபில் பண்ணிடணுமோ அவ்வளோ டம்மி டேட்டா ஃபில் பண்ணிருக்காங்க. இதோட நான் ஸ்டாப் பண்ணல, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். ஸோ இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ற டேட் பார்த்தீங்கன்னா ஆக பில்லோவில் போட்டிருக்காங்க, ஆக கீழுக்கு போட்டிருக்காங்க. ஸோ 2014 இருந்து 2024 வரையும் நாங்கள் ரன் பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய டொமைனை வச்சு நம்ம இந்த டொமைன் எப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றத இந்த வெப்சைட் வந்து அதாவது who.is அப்படின்னு சொல்ற வெப்சைட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்க இந்த வெப்சைட்டை சரியா வாங்கினது வந்து 2023 10ஆம் மாசம் 15ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பயரி ஆகுது 2025 10ஆம் மாசம் 15ஆம் தேதி. அப்ப ஷுவரா இது ஸ்கேம் ஆகும் 2025 10ஆம் மாசம் 15ஆம் தேதிக்கு இடையில. எப்ப ஆகும்னு சொல்ல முடியாது, பட் அந்த டேட்டுக்கு இடையில மேபி ஆகலாம். ரினியூவல் பண்றதுக்கு முதல்ல அவங்க ஸ்கேம் பண்ணிட்டு ஓடலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாம லாஸ்டா அவங்க அப்டேட் பண்ணது 2024, அதாவது இந்த இயர் 11ஆம் மாசம் 18ஆம் தேதி. அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு 4 டேஸ்க்கு முதல்ல தான் ஏதோ ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணிருக்காங்க வெப்சைட்ல. ஸோ இவ்வளவு டேட்டாவையும் வந்துட்டு இது வந்து நமக்கு கிளியரா தருது. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க அதுல 2014 சொல்லி அது சுத்த போய் ஒரு பொய்யான ஒரு டேட்டா. இன்னும் இதை பத்தி டீடைலா சொல்லணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இதனுடைய ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷனை சொல்றதுன்னு சொன்னா இது ஸ்கேம் அப்படின்னு சொல்றதுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நீங்க சிம்பிளா வந்து ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சென்ட்ரல் பேங்க்கு கால் பண்ணுங்க. சென்ட்ரல் பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் இதுதான். ஸோ நீங்க கால் பண்ணுங்க, இது ஸ்ரீலங்கா கூடிய கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அதுல இருந்து நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம், இதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா, இது வந்து லெஜிட்டான ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, சிம்பிளா உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கி நாங்க மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் தரோம், பெரிய பெரிய அமௌண்ட்ல தரோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க சுதாரிச்சுக்கோங்க. உங்களை ஸ்கேம் பண்றதுக்கு தான் அந்த விஷயங்களை பண்றாங்க. என்ன ஆசையை தோண்டி தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருக்குது. நாங்களும் எத்தனையோ வீடியோஸ் போட்டாச்சு. ஹோப்ஃபுல்லி இதுல இருந்து சரி நீங்க நாலேஜை எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இது மட்டும் இல்லாம நான் எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்க பார்க்கும்போது நீங்களே செல்ஃபா ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த வித விஷயமும் இல்லை. காமன் சென்ஸ் இருந்தாலே போதும், நம்ம இதெல்லாம் ஃபைன் பண்ணி ஈஸியாவே அனலைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை எனக்கு இது ஸ்கேமா இல்லையான்னு சொல்லி நீங்க சொல்லி தந்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இந்த வெப்சைட்டுக்கு போய் விசிட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுடைய டீம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. இது ஸ்கேமா இல்ல லெஜிட்டா அப்படின்னு சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுங்க. பண்ணதுக்கு அப்புறமா நீங்க திங்க் பண்ணி அதுல எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ கூட உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த காசு வருங்காட்டில வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. இதுல நீங்களும் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லயோ ஃபேமிலியோ யாரோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க இதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்வாங்க. இதுக்கப்புறமா ஸ்கேம் ஆகாம இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.